தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம். தேசிய அளவில் ஒரு கிடைக்கப்பெற்றக்கூடிய தகவல், காங்கிரஸை தேசிய லெவலில் இருக்கக்கூடிய பல பிராந்திய கட்சிகளுடைய தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியையும் அந்த கட்சியினுடைய அந்த நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக்கியதும், அதே போல அவங்களை சாடியதாகவும் நம்ம தகவல்களை பார்த்தோம். நீங்க திமுகவை அணுகிய விதம் சரியில்லை, ஸ்டாலின் இல்லை என்றால் அது இந்தியா கூட்டணியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப சிஜேபி மேலும் தங்களுடைய டிமாண்டை அவங்க வலுப்படுத்துறாங்க. எங்களுக்கு மீது போடப்பட்ட இந்த வழக்குகளை வாபஸ் பெறணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, ஆனா இன்னும் வரைக்கும் நீங்க பெறாம இருக்கிறீங்க. மீண்டும் நாங்க ஒரு ஃப்ரெஷ் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி கூட டெல்லி ஜந்தர் மந்தர்ல அவங்க ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஹை ப்ரொடெக்டட் ஏரியாவா ஜந்தர் மந்தர் ஆயிருக்கு. பயங்கரமான ராணுவங்களை இறக்கி இருக்கிறாங்க. அங்க பேரிகேட் எல்லாம் முழுக்க ஒட்டப்பட்டிருக்கு. ஆனா காங்கிரஸ் இங்க என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. சோ அப்போசிஷன் பார்ட்டிஸ், பிராந்திய கட்சிகள் எல்லாமே இப்போ காங்கிரஸ் சாடக்கூடிய ஒரு தன்மையை பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க சார்? காங்கிரஸ் ராகுல் இருக்க வரைக்கும் காங்கிரஸ் தேர்றதுக்கு வழி இல்லைங்க. ராகுல் லாஸ்ட் இஸ் கிரெடிபிலிட்டி. ராகுல் ஒன்லி பாராளுமன்ற டைகர் தான் ஒழிய, காகித புலிதானே ஒழிய உண்மையான ரியல் டைகர் கிடையாது. ராகுலால் எந்த மாற்றத்தையும் கிரவுண்ட் லெவல்ல ஏற்படுத்த முடியாது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக மாறிவிட்டது. ராகுலை சித்திருக்கக்கூடிய RSS நபர்கள் பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருந்து ராகுலை ஒருபோதும் பிரைம் மினிஸ்டர் ஆக்க விட மாட்டாங்க. ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த அச்சையும் ஃபவுண்டேஷனையும் ஸ்பைனல் கார்டையும் முறித்து விட்டார். எனவே ராகுல் காந்தி இனிமேல் இட்ஸ் நாட் அ ஹோப் ஃபார் தி ஸ்டேட் பார்ட்டிஸ். அப்ப மாநில கட்சிகளுக்கு மூன்றாவது அணியை உருவாக்க வேண்டிய அவசியம், அத்தியாவசிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது அணியை இவர்கள் உருவாக்காமல் போனால் சிஜேபி போன்ற பிஜேபியினுடைய பிராக்சி கட்சிகள் என்று நம்பப்படுகிற சிஜேபி போன்ற கட்சிகள் மீண்டும் உருவாகும். மீண்டும் மோடி தோற்கடிக்கப்பட்டு RSS இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு பிஜேபியுடைய பிராக்சி அரசான தாவேக்கா உருவானதோ, அதே போல மோடி தோற்கடிக்கப்பட்டு மோடியும் அமித்ஷாவும் விரட்டி அடிக்கப்பட்டு RSS சார்பாக இன்னொரு புது கட்சி ஆட்சிக்கு வரும். இதை புரிந்து கொண்டு மாநில கட்சிகள் செயல்பட்டு மாநில கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி காங்கிரஸையும் பிஜேபியும் தவிர்த்த ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியை பலப்படுத்தி அந்த கூட்டணியின் மூலமாக மத்தியில் கூட்டாட்சி என்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தால்தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நிலைக்கும், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வலுப்பெறும். இது ராகுல் காந்தி அந்த இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் தவிர அதுக்கு பின்பு அவர் அவருடைய செயல்பாட்டில் எந்த விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை கொண்டு வருவதற்கு ராகுல் காந்திக்கு திறமை இருந்தால் கூட அவரை சுற்றியுள்ள நபர்கள் அவரை செயல்பட விடமாட்டார்கள் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகிவிட்டது. எனவே ராகுல் காந்தி இனிமேல் ஒரு கூட்டணியை அமைக்க பயன்பட மாட்டார் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. இதனால்தான் திமுக பயங்கரமான மோதல் இருக்கு. RSSக்கும் பாஜகவுக்கும் பயங்கரமான மோதல் இருக்கு. RSSக்கும் மோடிக்கும் மோதல் இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா அவங்க இணக்கமா இருக்காங்களே, அவங்க நினைக்கக்கூடிய சட்டத்தை அழகா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றாங்க. நீங்க 75 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறீங்க, RSS அலுவலகத்திற்கு மோடி முதல் முறையா போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசணும். ஆனா அதே மோகன் பகவத்தே பேச வச்சிட்டாங்கல்ல, மோடிஜி அவர் இருப்பாரு, தொடர்ந்து பிரதமரா அவர் நீடிப்பாரு அப்படின்னு சொல்லி இதே RSS சீஃபாலே பாராட்டுக்கும் புகழுக்கும் உள்ளாகி இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு பாப்புலர் லீடரை ஏன் சார் RSS விட்டு தரப்போகுது? ஒரு லெவலுக்கு மேல ஒரு லீடரால சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் மோடிக்கு விட்டதாகத்தான் RSS கருதுகிறது. எனவேதான் இப்ப சிஜேபி என்னுடைய மெயின் அஜெண்டா பாத்தீங்கன்னா நீட்டு ரத்து செய்ய வேணும், பேன் நீட்டுன்னு தான் போராடி இருக்கணும். ஆனா அவங்க போராடினது என்னது, ஃபேர் நீட் என்று போராடினார்கள். அது மட்டும் இல்லாம தர்மேந்திர பிரதானை நீக்கிவிட்டால் போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்துவிடும் என்று அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை வழிநடத்தினார்கள். தர்மேந்திர பிரதான் போயிட்டு இன்னொரு சர்மேந்திர பிரதான் தான் வந்திருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க,
நீங்க தர்மேந்திர பிரதான் நீக்கலைன்னா மோடியை நீக்குவதற்கு நாங்கள் போராட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் சிஜேபி. அதற்கடுத்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஜேபி வந்து மோடி வந்து பதவி விலகி இன்ஃபுளுசரா மாறணும் என்ற ஒரு கோரிக்கையை தீப் கே வெளியிட்டு இருக்கிறார், அந்த சிஜேபியுடைய பார்ட்டி ஃபவுண்டர் பிரசிடென்ட். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து சிஜேபி வந்து இது உண்மையான இளைஞர்கள் கூட்டமைப்பா அல்லது RSS-ஆல் தோற்றுவிக்கப்பட்ட இன்னொரு அமைப்பா என்பது நமக்கு சந்தேகமா இருக்கிறது. எப்படி வந்து தாவேகா என்ற கட்சி மிஸ்டர் ஜோசப் வந்து சினிமா நடிகர் என்ற அந்தஸ்தில் வந்தாலும் அவர் இப்பொழுது பிஜேபியினுடைய பிராக்சி அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கு தேவை ஒவ்வொரு மாற்றங்களுக்கு ஏற்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். எனவே இதை பார்த்து இதை வேலிடேட் பண்ணி இது சரியா, சிஜேபி என்ற கட்சி சரியான எதிர்கட்சி தானா இல்லது பிஜேபியுடைய இன்னொரு கிரியேஷனா என்பதை எதிர்கட்சிகள் தான் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து கண்டறிய வேண்டும். கண்டறிந்து மூன்றாவது கூட்டணியை அமைப்பதற்கு, காங்கிரஸ் பிஜேபி அல்லாத ஒரு மூன்றாவது கூட்டணியை அமைக்க இவர்கள் தவறினால் மீண்டும் RSS வந்து ஒரு பிஜேபி மோடியை தவிர்த்த ஒரு இன்னொரு பார்ட்டி வந்து சிஜேபி வடிவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், இப்போ நீங்க ராகுலுடைய நாணயத்தையும் நீங்க வந்து பயங்கரமா கொஸ்டின் பண்றீங்க. இதே ராகுல் காந்தி அவர்கள் எஸ்டர்டே வந்து ஒரு அவருடைய டெல்லி தலைமை அலுவலகத்துல வந்து ஒரு பிரசன்டேஷன் போட்டிருந்தாரு. எப்படி இந்த மாணவர்கள் வந்து பெல்லட் குண்டுகளால் வந்து அவர்களுடைய உடல்களை வந்து துளைத்திருக்கிறார்கள், அதே போல ஒரு மாணவருடைய கண் பார்வையே பறிபோய் விட்டது என்றெல்லாம் அவர் வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு அவ்வளவு தெளிவா வந்து யூனியன் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டரையும் பிரதமரையும் ஒரு சுட்டி காட்டி கேட்டிருக்கிறாரு. அமித்ஷா ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இதையும் வச்சிருக்கிறாரு. அமித்ஷா இது வந்து அமித்ஷாவால் இது வந்து தூண்டுதலால் ஏற்பட்டது என்றால் அவர் கல்பபிள், அவர் குற்றவாளி என்று அவர் கூறுகிறார். அப்படி இல்ல, அவருடைய நாலேஜ் இல்லாம நடந்திருக்கு அப்படின்னா நீங்க நிர்வாக திறமையற்றவர் அப்படின்னு சொல்லி அவர் அமித்ஷாவை நோக்கி ஏவுகணையை ஏவி இருக்கிறார். இப்படிப்பட்ட ராகுல் காந்தி நீங்க வந்து அவரோட நாணயத்தை சந்தேகப்படுறீங்களா சார்? ராகுல் காந்தி இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஏவுகணை ஏவிருக்காருங்க. ஏதாவது ஒரு ஏவுகணையாவது டார்கெட்டை ஹிட் பண்ணிருக்காங்க. இவர் ஏவுகணை ஏதாவது ஒரு அமைச்சரையாவது பலிகடா ஆக்கியிருக்கா? சிஜேபி பண்ண ப்ரொட்டஸ்ட் வந்து தர்மேந்திர பிரதானையாவது பலிகடை ஆக்கிச்சு. இது வரைக்கும் ராகுல் காந்தி ஏவுகணைய ஹோம் மினிஸ்டர் கேள்வி கேட்டுச்சா, இல்ல பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்டுச்சா? எந்த ஏவுகணையும் டார்கெட்டே ஹிட் பண்ணல. அப்ப இவர் வந்து ஒரு காகித புலி மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் வந்து பார்லிமெண்ட்டை தவிர்த்து பிரசன்டேஷன் கொடுக்கறத தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. இவர் கட்சிக்காரர்களே இவரை மதிக்க மாட்டார்கள். இவர் கட்சிக்காரர்களே இவரது போராட்ட வடிவுகளை இந்தியா முழுக்க கொண்டு செல்ல மாட்டார்கள். இவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க மாட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. எனவே வந்து இவர் வந்து ஒரு காகித புலியை தவிர ராகுல் காந்தி வந்து ஒரு செயல்படக்கூடிய தலைவர் அல்ல என்பது அதனால்தான் அது தெரிந்து வைத்ததனால்தான் மோடி வந்து இவரை பப்பு என்று அழைத்தார். பப்புவாகவே இவர் மாறி போய்விட்டார். வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பப்புன்றத சொல்றீங்க, அது எதிர்கட்சியினர் குறிப்பா பாஜகவினர் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், அதே விமர்சனம் நாமும் அவர் மீது வைக்கணுமா? அவர் முடிந்த அளவுக்கு அவர் இருக்கக்கூடிய அப்போசிஷன் ரோல அவர் செவ்வனேன்னு செய்யறாரு, இருக்கிற இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றாரு, போராட்டம் வேண்டும் என்றால் போராட்டத்துல ஈடுபடுறாரு. இப்ப இந்த விஷயத்துல மாணவர்களோடு நிக்கிறாரு. மாணவர்களோடு சேர்ந்து பிரஸ் மீட்ல வந்து அவர் வந்து வெளிப்படுத்தினாரு, அந்த விக்டிம் என்னென்னலாம் பாருங்க, பில்லட் குண்டுகளால வந்து இது பண்ணிருக்கிறாங்க, மாணவர்கள் மீது இப்படிதான் அமித்ஷா வந்து அடக்குமுறை ஒண்ணு பண்ணுவீங்களான்னு அவர் தெளிவா தானே தன்னுடைய ரோலை இங்க செஞ்சிருக்கிறாரு. மாணவர்களோட பண்றதா இருந்துச்சுன்னா சிபிஎம் வந்து மாணவர்களோட சேர்ந்து போராடும்னு சொன்னதுக்கு ஏன் முடியாதுன்னாரு? ஏன் வந்து சிபிஎம் வந்து பார்லிமெண்ட் இது பிரதமர் மோடி வீட்டை நோக்கி செல்வோம் என்று சொன்னது போது மறுத்து விட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையில போய் அங்க போய் இவர் தர்ணா பண்ணாரு. அப்ப இவர் கூட்டணி தர்மத்திற்கு கூட்டணியை மதிக்கக்கூடிய ஒரு நபரா அவரு. அப்ப கூட்டணியை மதிக்காத ஒரு நபர் என்று இந்த போராட்டத்திலே இவர் நிரூபித்து விட்டாரு. அப்ப கூட்டணிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே வந்து கூட்டணி இனிமே இந்தியா கூட்டணி என்ற கூட்டணியே இல்லை என்பது அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள், சிபிஎம், மம்தா பானர்ஜி போன்றவர்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டு வந்தது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே யாரையுமே இவரை நம்பல, ராகுல் காந்தியை நம்பல, சிபிஎம் நம்பல, மம்தா பானர்ஜி நம்பல, அகிலேஷ் யாதவ் நம்பல, தேஜஸ்வி யாதவ் நம்பல. இவர் நம்பின ஒரே ஆளு திரு மு க ஸ்டாலின் அவர்கள்.
திமுக. ஆனா அந்த திமுகவை முதுகில் குத்தி, அந்த திமுகவை கேவலப்படுத்தி, அந்த திமுகவை வந்து முதுகில் குத்தியவர் தான் இந்த ராகுல் காந்தி என்ற நபர். எனவே இவர் இவரது செயல்பாடுகளை யாருமே இனிமேல் இவரது சொல்லும் செயலும் வித்தியாசம் இருக்கிறது. இவர் சொல்லக்கூடிய செயலை நம்பி களத்தில் இறங்கினால் இது கடைசியில இவர் திரும்பவும் மோடி மாதிரி எல்லா மாநில கட்சிகள் முதுகிலும் குத்துவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே இவர் சொல்ல நம்பி இவர் வந்தா நீட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும், இவர் வந்தா மாநில சுயாட்சி கிடைச்சிரும், இவர் வந்தா இருமொழி கொள்கை பாதுகாப்பார் என்றெல்லாம் நம்பி நம்ம களத்துல இறங்கணும்னா இவர் ஒரு அட்டகத்தி என்பதை நிரூபித்து விட்டார் ராகுல் காந்தி. அவர் செயல்பாடுகளால் அவரது நோக்கம் பழுதான நோக்கம் என்று மக்களால் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே ராகுல் காந்தி என்னுடைய தோல்விக்கு காரணம் ராகுல் காந்தியை தானே தவிர, இந்தியா கூட்டணி உடைவதற்கு காரணம் ராகுல் காந்தியை தானே தவிர வேற யாரும் இல்லை. இல்ல சார், இப்போ திமுகவே இப்போ ஒரு சர்வைவ் ஆக வேண்டிய ஒரு பெரும் நெருக்கடியில இருக்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட் செஷன்ல ஒவ்வொரு பில்லா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் FCRA, நேத்து வந்தே மாதரம், இப்படி ஒன்னொன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷன் அது ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு சிலர் வெளிநடப்புன்றாங்க, ஒரு சிலர் ஆதரவா வாக்களிப்புன்றாங்க, இன்னும் பலர் DMK MPஸ காலப்போக்கில் சஸ்பென்ஷன் கூட பண்ணிடுவாங்க. அவங்க மேகத்தாது இன்னும் பல இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போராடும் போது அப்ப அது பிஜேபிக்கு சாதகமாகவும் இப்படிப்பட்ட கான்ஸ்பிரன்சி தியரிஸ் கூட சொல்லப்படுது. இப்ப டிஎம்கேவுமே பெரிய நெருக்கடியில் இருக்கு. அவங்க 3வது அணி அப்படின்னு ஏதேனும் அவர்கள் அதை முன்னெடுத்தார்கள் என்றால் அது மோடியை மீண்டும் 4வது முறையா பிரதமராக்கிறது தான் உதவும். நேரடியா போய் அமைச்சரவையில் இடம்பெற்று கூட்டணி அமைக்கிறது ஒரு புறம், அது நேரடி ஆதரவு. மறைமுக ஆதரவாகத்தான் இதெல்லாம் கருதப்படும் 3வது அணி அப்படின்னு ஒரு தியரி நம்ம கொண்டு போனோம்னா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்ப டிஎம்கே பிஜேபி கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை தெளிவா செய்யும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ராகுல் காந்தியை ஒரு ஹோப்பா ஒரு நம்பிக்கையா மக்கள் எல்லாம் நம்பி இருந்தாங்க. ராகுல் காந்தி ஹோப் இல்ல, ராகுல் காந்தி இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி வந்துவிட்ட பிறகு, ராகுல் காந்தி ஒரு அட்டகத்தி தான் என்று நிரூபிக்கப்பட்டு விட்ட பிறகு, ராகுல் காந்தி கூட்டணி கட்சிகள் முதுகில் குத்தக்கூடிய ஒரு நபர் தான் என்று நிரூபிக்கப்பட்டு விட்ட பிறகு, ராகுல் காந்தியை எதை பேஸ் பண்ணி நீங்க நம்புவீங்க? எதை பேஸ் பண்ணி நீங்க ராகுல் காந்தியை நம்புவீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு சிஜேபின்ற ஒரு பார்ட்டி உள்ள வருது. He is the only one from Congress who against RSS. யாருமே இது வரைக்கும் RSS பெரிதாக பெயர் சொல்லி என் கட்சி RSS காரங்களாம் வெளியேறுங்கன்னு சொல்லி எந்த காங்கிரஸனுடைய லீடரும் இது வரைக்கும் இருந்தவங்க சொல்லவே இல்லை. ராகுல் காந்தி மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு. RSS காரங்களா வெளியேற்றிட்டாரா? களை எடுக்கிறாரு. RSS காரங்களா வெளியேற்றிட்டாரா? சொல்லுங்க, எப்பங்க எத்தனை பேர் எடுத்திருக்காரு சொல்லுங்க, லிஸ்ட் இருக்கா உங்ககிட்ட? RSS காரங்க எத்தனை பேர் வெளியெடுத்திருக்காரு? லிஸ்ட் இருக்கா? ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்கா சொல்லுங்க. ஏங்க மாணிக்கம் தாகூர் உள்ள வச்சிருக்காரு, நீங்க என்னமோ RSS காரன் வெளியெடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. நீங்க எப்படிங்க இது? பிரவீன் சக்கரவர்த்தி உள்ள வச்சிருக்காரு, நீங்க RSS காரன் என்னங்க நீங்க? ஏங்க அவங்க செயல்பாடுகள் எல்லாம் அப்படித்தானங்க இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க? பிரவீன் சக்கரவர்த்தி யாரு சொல்லுங்க? எங்க இருந்து வந்தவர் அவரு? எப்படி வந்தவர்? இன்னைக்கு அவர் தானே டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. அவர் RSS கார வெளியெடுத்துட்டாரு அவரு. ஏங்க நீங்க ஐயோ, நீங்க இதெல்லாம் மேம்போக்காக அரசியலை பார்ப்பவர்களுக்கு ராகுல் காந்தி ஏதோ தேவதூதன் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க ஜோசப் தேவதூதனா, ஆபத்து பாந்தவன், அனாதை ரட்சகன் நினைச்சது மாதிரி ராகுல் காந்தியை நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதான். அதனால இதெல்லாம் நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ராகுல் காந்தி இஸ் ஒண்டர்ஃபுல் லீடர், நல்லா எமர்ஜ் ஆவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா அவர் அவருடைய முரண்பாடுகளால், அரசியலுடைய கான்ட்ரடிக்ஷன்ஸ்னால, அரசியல் செயல்பாட்டின்மை காரணமாக ராகுல் காந்தி இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளே அவருக்கு எதிராக போய் நிற்கிறது. அவரால் பார்லிமெண்ட்டை தவிர்த்து, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுப்பதை தவிர்த்து வேற எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாத ஒரு தனிநபராகத்தான் திரு ராகுல் காந்தி காட்சியளிக்கிறாரே ஒழிய மோடியையும் அமித்ஷாவும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமை ராகுல் காந்திக்கு இல்லை. சிஜேபிக்கு இருக்கக்கூடிய வலிமை கூட ராகுல் காந்திக்கு இல்லை. எனவே ராகுல் காந்தி இஸ் நாட் அ ஃபேக்டர் டு கவுண்டர் வித். ஓகே, எனவே ராகுல் காந்தி ஒதுக்கப்பட வேண்டியவர், காங்கிரசும் ஒதுக்கப்பட வேண்டிய கட்சியாக மாறி நிற்கிறது. எனவே மாநில கட்சிகள் தங்கள் பலத்தை அதிகரித்து
மத்தியில் கூட்டாட்சி ஏற்படுத்த வேண்டிய தேவையை மாநில கட்சிகள் செய்தால் மட்டும்தான் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும். இல்லை என்றால் இந்தியா இந்துத்துவாவை கையில் எடுத்து பிற்போக்குத்தனமான கொள்கைகளை முன்னெடுத்து இந்தியா பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தேசமாக மாறும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.